போதைப் பொருட்களால் தமிழகம் சீரழிவதற்கு திமுக அரசுதான் காரணம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு போதைப் பொருள் பயன்படுத்தியதாக 18 வயது சிறார்கள் கைது செய்து அவர்களது எதிர்காலத்தை சீரழிப்பதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் காவல்துறையினர் எல்லையை மீறி நடந்து கொள்வதாகவும் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள், அது உயர் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இயங்குவாங்க, சட்டத்து எல்லையை தாண்டி இயங்குவாங்க. அவங்க அரசு என்ன சொல்லுதோ கைது பண்ணுவாங்க. நாடெங்கிலும் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு தூக்கி தூக்கி பிள்ளைகளை உள்ள போட்டு எதிர்காலத்தை அழிக்கிறது. இது நல்ல சமூகத்தை, அறிவார்ந்த சமூகத்தை, ஒழுக்கமிகுந்த சமூகத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கிறது இதுதானே. நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்ப கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற கூடாதான்னு கேட்டு முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி.